வணக்கம் விவசாயிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா உரங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். உரங்களில் வந்து அமோனியம் சல்ஃபேட் மற்றும் அமோனியம் குளோரைடு இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, இதை எப்படி பயன்படுத்துறது, இதை பயன்படுத்துறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய விவசாயிகள் வந்து அமோனியம் சல்ஃபேட் அமோனியம் குளோரைடு இது ரெண்டுக்கும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வந்து என்ன ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா அமோனியா தான் இருக்குது, ஆனால் அதில் சல்ஃபேட் இருக்குது, இதில் குளோரைடு இருக்குது. விலையிலையுமே பார்த்தீங்கன்னா அமோனியம் சல்ஃபேட் விலை கம்மியாக, அமோனியம் குளோரைடு வந்து விலை அதிகமாக இருக்குது. அதுக்கும் இதுக்கும் வந்து இந்த விலைக்கு வாங்கி போட்டால் இது ஒர்த்தா அப்படிங்கிற பற்றியும் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நம்ம விவசாய பிக்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக். அமோனியம் சல்ஃபேட் மற்றும் அமோனியம் குளோரைடு இது ரெண்டோட டிஃப்ரெண்ட் பற்றி நிறைய விவசாயிகள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், ரெண்டும் வந்து பயன்படுத்துறதுனால மண்ணுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா, அமோனியம் சல்ஃபேட் போட்டால் மண்ணுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா, இல்லை அமோனியம் குளோரைடு போட்டால் மண்ணுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? ஏன்னா நிறைய ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னா அமோனியா போட்டால் மண்ணில் இருக்க சத்தை பூரா உறிஞ்சி பயிருக்கு கொடுத்துரும், மண்ணில் சத்தே இருக்காது அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்களில் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற பற்றியும் தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து இந்த அமோனியா சல்ஃபேட் அமோனியம் குளோரைடு இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். முதல்ல வந்து அமோனியம் சல்ஃபேட், இந்த அமோனியம் சல்ஃபேட்டில் வந்து அமோனியாவும் சல்ஃபரும் இருக்கும். அமோனியா வந்து எப்படி இருக்குன்னா நைட்ரஜன், அமோனியாங்கிறது நைட்ரஜன் தான். அந்த நைட்ரஜன் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் பார்த்தீங்கன்னா 21% இருக்கும். அடுத்தது வந்து சல்ஃபேட் வந்து 24% இருக்கும். இதுதான் வந்து அமோனியம் சல்ஃபேட். இல்லை அமோனியாவும் இருக்கும் சல்ஃபேட்டும் இருக்கும். இதை வந்து எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த உரத்தோட வேணாலும் கலந்து போடலாம், அல்லது வந்து தனியாகவும் போட்டுக்கலாம். நம்ம பெரும்பாலும் வந்து இந்த உரத்தை எதுக்கு போட சொல்லியிருப்போம்னா, பூ வரும்போது போட சொல்லியிருப்போம். நெல்லாக இருந்தாலும் காய்கறி பயிர்கள் எதுகளுக்காக இருந்தாலும் அந்த பூ வர்ற ஸ்டேஜில் போட்டால் கொடுக்குற உரங்களையும் வேகமாக எடுத்து கொடுக்கும். இது கூட எந்த உரம் கலந்து போட்டாலும். அதனால் நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் பொட்டாஸ் கண்டிப்பாக கொடுக்க சொல்லியிருப்போம். ஏன்னா எக்கனாமிக் பார்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக பொட்டாஸ் போடணும். அதனால தான் வந்து அமோனியாவையும் பொட்டாஷையும் கலந்து போட சொல்லியிருப்போம். இந்த அமோனியா வந்து போட்ட உடனே டக்குன்னு கரைஞ்சி பயிர் எடுக்கக்கூடியது. போட்ட உடனே பார்த்தீங்கன்னா மண்ணில் போட்ட உடனே டக்குன்னு கரையக்கூடியது. ஏன்னா அது வந்து கரையக்கூடிய ஒரு கனிம உப்பு இது. அடுத்தது வந்து இந்த உரம் போட்ட உடனே ஒரு 2-3 நாள்லேயே வந்து இதோட ரிசல்ட் வந்து வேகமாக தெரியும். டக்குன்னு கரைஞ்சி பயிர் எடுத்து அந்த ரிசல்ட் வந்து அந்த பயிர் கருப்பு கொடுக்கறது, பயிரோட வளர்ச்சி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டக்குன்னு தெரிய ஆரம்பிக்கும். அடுத்தது வந்து இதில் இருக்கிற கந்தகம், இது ரொம்ப முக்கியமானது பயிருக்கு. கந்தகம் வந்து ஒவ்வொரு பயிருக்குமே தேவை. அதில் வந்து நெல்லுக்கு வந்து கந்தகம் வந்து கண்டிப்பாக ரொம்ப முக்கியமானது. அந்த நெல்லுக்கு வந்து கண்டிப்பாக இந்த அமோனியம் சல்ஃபேட் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அடுத்தது இந்த அமோனியம் சல்ஃபேட் போட்டால் மண்ணில் இருக்க சத்துக்களை எல்லாம் எடுத்து கொடுத்துருமா, மண்ணை வீணாக்கிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏதாவது வந்து சில விவசாயிகள் வந்து இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒன்று சொல்லி அல்லது வந்து வெளியிலேருந்து யாராவது இதை மாதிரி கிளப்பி விட்டால் தான். ஆனால் இது வந்து உண்மை இல்லை. நீங்கள் அமோனியா போடுறதுனால பயிர் இன்னும் வேகமாக கிளம்பும். பயிரோட வளர்ச்சி இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா அபரிவிதமாக இருக்கும். நல்ல ரிசல்ட் வந்து டக்குன்னு தெரியும். அதை பார்த்தோன்னே மண்ணில் இருக்க சத்தெல்லாம் எடுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லை. அடுத்தது வந்து அமோனியா சல்ஃபேட் வந்து பிஹெச் லெவல் அதிகமாக இருக்கிற மண்களில் வந்து நீங்கள் அமோனியா சல்ஃபேட் போட்டிங்கன்னா அந்த பிஹெச் லெவல் வந்து கணிசமாக குறைக்கும். இப்போ வந்து மினிமம் வந்து 6.5லேருந்து 7க்குள்ளே இருந்தால் பிஹெச் வந்து ஓரளவுக்கு வந்து சமமான பிஹெச். அதுக்கு மேலேலாம் போச்சுன்னா அது வந்து கார நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கார நிலத்துக்கு வந்து இந்த அமோனியா சல்ஃபேட் போட்டிங்கன்னா அந்த காரத்தன்மையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும் அப்படிங்கிறாங்க. மண்ணை வந்து ஓரளவுக்கு வளமான மண்ணாக கொண்டு வருங்கிறாங்க. இதே வந்து பிஹெச் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருந்து இதை போட்டோம்னா இன்னும் கம்மியாக தான். ஆனால் கார நிலம் அதிகமாக இருந்துச்சுன்னா, பிஹெச் லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த அமோனியா சல்ஃபேட் போடும்போது வந்து அந்த காரத்தன்மையை வந்து குறைச்சி கொண்டுகிட்டு வருது. அடுத்தது வந்து இது போடுறதுனால பயிரில் வந்து அந்த வேர்களில் வந்து டக்குன்னு வந்து இந்த உரங்கள் கரைஞ்சி எடுக்கிறது. இந்த உரத்து கூட வேறு எந்த உரத்தை கலந்து போட்டாலும் இந்த அமோனியா கரையும் போது வந்து இந்த அமோனியாவை பயிர் வந்து வேகமாக எடுக்கல. அது கூட போடுற எந்த உரமாக இருந்தாலும் அந்த உரத்தையும் சீக்கிரமாக பயிர் வந்து எடுக்கும். இது கூட கலந்து கொடுக்கல. அடுத்தது வந்து எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா பயிர் டக்குன்னு பச்சை கட்டுறது, அந்த பயிர் வந்து கருப்பு கொடுக்கறது, இது எல்லாத்துக்குமே குளோரோஃபில் கண்டென்ட் அதிகமாக்குறது, இது எல்லாத்துக்குமே வந்து இந்த அமோனியா வந்து ரொம்ப வேகமாக செயல்படும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது வந்து அமோனியம் குளோரைடு. இந்த அமோனியம் குளோரைடில் வந்து அமோனியாங்கிறது வந்து நைட்ரஜன், அது வந்து 25% இருக்கும். குளோரைடு வந்து இதில் இருக்குது, ஆனால் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது தெரில. ஆனால் குளோரைடும் வந்து இதுக்கு ரொம்ப முக்கியமானது. அமோனியா சல்ஃபேட்டை விட அமோனியம் குளோரைடு வந்து பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா
இதை நீங்கள் முழுமையாக கேட்டிங்கனாவே நீங்களே சொல்லுவீங்க. இதுவும் வந்து அமோனியம் சல்ஃபேட் மாதிரி தண்ணியில் போட்டோன்னே டக்குன்னு கரையக்கூடியது. எந்த பயிரில் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் எந்த உரத்தோட கலந்து கொடுத்தீங்கனாலும் அந்த உரத்தையும் வந்து சேர்த்து எடுக்க வைக்கக்கூடியது இந்த அமோனியம் சல்ஃபேட் மாதிரியே அமோனியம் குளோரைடு. அடுத்தது வந்து இது எல்லா பயிர்களுக்குமே கொடுக்கலாம். இந்த பயிருக்கு தான் கொடுக்கணும், இந்த பயிருக்கு தான் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல முக்கியமாக வந்து இந்த குளோரைடு என்ன வேலை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளோரைடு வந்து நீங்கள் கலந்து கொடுக்கும்போது வந்து மண்ணில் இருக்க காரத்தன்மையாக இருக்கட்டும் அமிலத்தன்மையாக இருக்கட்டும் அது ரெண்டையுமே வந்து சமப்படுத்தும். காரம் அதிகமாக இருந்தாலும் இந்த அமோனியம் குளோரைடு போட்டிங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி கொண்டாடும். காரத்தன்மை வந்து அமிலத்தன்மை வந்து அதிகமாக இருந்தாலும், அதாவது வந்து அமில நிலமாக இருந்தாலும் இந்த அமோனியம் குளோரைடு இந்த குளோரைடு இருக்கிறதுனால அதையும் வந்து கண்ட்ரோல் பண்ணி மண்ணோட pH லெவலை வந்து சமப்படுத்தி கொண்டாடும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது இந்த மலைப்பகுதிகளில் பயிர் பண்ணும்போது இந்த தாழ்வான பகுதிகளில் இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கார அமிலத்தன்மை மாறிக்கிட்டே வரும். அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து இந்த அமோனியம் குளோரைடு வந்து பயன்படுத்துறதுனால பயிர்களுக்கு வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அதே மாதிரி இந்த மண்ணோட தன்மையும் வந்து மாற்றி பயிர்களுக்கு உகந்த மாதிரி கொண்டுகிட்டு வரும். அடுத்தது வந்து இந்த அமோனியம் குளோரைடில் உள்ள குளோரின்கிறது வந்து பூச்சி மற்றும் நோய்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி அளிக்கிறது. பயிர்களில் பார்த்தீங்கன்னா அந்த பூச்சியோட தாக்கங்கள் குறிப்பிட்ட நோயோட தாக்கங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து தாங்கி வளரக்கூடியதாக இருக்கட்டும், அதோட எதிர்ப்பு சக்தியாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அதிகரிக்குது. இதனால பார்த்தீங்கன்னா பயிரோட தரத்தையும் மேம்படுத்துது. அடுத்தது வந்து மண் சாகுறது, அதாவது மண் வந்து செயலிலேருந்து போகிறது, நம்ம பயிர் பண்ணுறதுக்கு உகந்த மாதிரி இல்லாமல் போகிறதெல்லாம் வந்து தடுக்கிறது. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அமோனியம் குளோரைடு போட்டிங்கன்னா இந்த மாதிரி மண்ணோட வளத்தை வந்து மேம்படுத்தி கொண்டாடுது அப்படிங்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அமோனியம் சல்ஃபேட் அமோனியம் குளோரைடு இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான். அமோனியம் சல்ஃபேட்டில் வந்து சல்ஃபேட் சேர்ந்துருக்கும், அமோனியம் குளோரைடில் வந்து குளோரைடு சேர்ந்துருக்கும், அவ்வளோதான். வந்து இது ரெண்டுலேயுமே வந்து நைட்ரஜன் வந்து பொதுவானது, சல்ஃபர் குளோரைடு இது ரெண்டும் தான் மாறுது. இந்த சல்ஃபராக இருக்கட்டும் குளோரைடாக இருக்கட்டும் இது ரெண்டுமே வந்து பயிருக்கு முக்கியமானது. இது தேவையில்லை அப்படின்னு ஒதுக்க முடியாது. ஆனால் அமோனியம் சல்ஃபேட்டை விட அமோனியம் குளோரைடு வந்து இன்னும் வந்து பயிர்களுக்கு வந்து அதிகப்படியான நோய் எதிர்ப்பு சக்தி, பூச்சி எதிர்ப்பு சக்தி இதெல்லாம் கொடுக்குது. மண்ணில் வந்து pH லெவலை வந்து சமப்படுத்துது. இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அமோனியம் சல்ஃபேட்டை விட அமோனியம் குளோரைடு வந்து நல்லா வேலை செய்யுது அப்படின்னு சொல்லலாம். இதுக்காண்டி வந்து அமோனியம் சல்ஃபேட் வந்து ரொம்ப மட்டமானது அப்படின்னு சொல்ல முடியாது, அதுவுமே வந்து முக்கியமானது தான். ஆனால் அமோனியம் சல்ஃபேட்டை விட அமோனியம் குளோரைடு வந்து பயிருக்காக இருக்கட்டும் மண்ணுக்காக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது. இது போடுறதுனால நமக்கு வந்து பயிரில் வந்து மகசூலையுமே அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ நிறையா பேர் யோசிக்கலாம், அமோனியம் சல்ஃபேட் போடலாமா அமோனியம் குளோரைடு போடலாமா, குளோரைடு தான் நல்லா இருக்குது சல்ஃபேட் சரியில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. நீங்கள் எது கிடைச்சாலும் பயன்படுத்துங்க. ஆனால் அமோனியம் சல்ஃபேட்டை விட அமோனியம் குளோரைடு வந்து பயிர்களுக்கு பயன்படுத்தும் போது இன்னும் நமக்கு நிறையா நன்மை அளிக்குது அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது ரெண்டில் எது வேணாலும் பயன்படுத்தலாம். சரி விவசாயிகளே, நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி விவசாயிகளே, வாழ்க தமிழ்.